என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் விடியல் என்பது தோன்றுவது அல்ல, உதயம் என்ற வெளிச்சத்தின் உண்மையான சாயல் கொண்டது. உதயம் என்பதிலே உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வளங்களும் நிரம்பப் போகும் நேரம் வந்துவிட்டது. பறவைகள் எல்லாம் சூரியனின் அகண்ட உதயத்தை காண ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அந்த பறவையைப் போல் இரவெல்லாம் நிம்மதி இல்லாமல், உறக்கம் இல்லாமல், அன்னம் சரியாக உண்ணாமல் பரிதவித்து வந்த இருள் சூழ்ந்த காலம் பேரொளியாய் விடியப் போகின்றது. இனிமேல் தோன்றும் அனைத்தும் நிம்மதியை உனக்கு தரும். வெற்றிகள் குவியும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என் குழந்தையான நீ எதற்கும் கலங்காதே. உன்னில் எல்லாம் வல்ல எனதருள் எம்பிரான் சிவன் அருளால் நீ நன்றாக செழிப்பாக வாழ்வாய் தங்கமே. நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன். நினைவில் வைத்துக்கொள், சந்தோஷம் இல்லாத இடத்தில் யாருக்கும் நிம்மதி இருக்காது. பக்தி இல்லாத இடத்தில் சத்தியம் இருக்காது. தியாக மனப்பான்மை இல்லாத இடத்தில் நிச்சயமாக அன்பும் இருக்காது. அகங்காரம் என்ற வலையில் சிக்காதவர்கள் ஆண்டவனுடைய அரவணைப்பில் இருக்கும் பாக்கியத்தை பெறுவார்கள். என் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்ட ஒருவனுக்கு வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நிகழும். உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன். நல்லவர்களுடன் பழகினார், ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டார். கெட்டவர்களுடன் பழகினார், ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டார். ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதை மீதி கதை. நான் உடன் இருக்கின்றேன். நம்பி முன்செல். துணையாக உன் சாகி வருகின்றேன். உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வருகிறது. உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கப் போகின்றேன். நீ எவ்வளவு முயற்சி செய்தாய் என்பதுதான் தேவை. விடாமல் முயற்சி செய். நீ வாழ்க்கையில் முன்னேறுவது நிச்சயம் தங்கமே. கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு திறவுகோல், நிழலுக்கான ஒரு வெளிச்சம், துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம். உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது தங்கமே. உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் ஆக்குவேன். கலங்காதே. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகின்றது. கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படிகளாக மாறும் தங்கமே. இந்த வியாழனில் உன்னை புதிய விடியலுக்கு அழைத்துச் செல்லப் போகின்றேன். உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல் அமையப் போகின்றது. நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மை நடக்கப் போகின்றது. கலங்காதே. உன் துன்பத்திற்கு கடைசி நாள் என்று தீர்வு கிடைக்கப் பெறாத சில விஷயங்களுக்கான தீர்வுகளை பெறும் பொருட்டு தொடர்ந்து அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பவர்களின் மனநிலையானது சில காலகட்டத்திற்கு பிறகு மிகுந்த அழுத்தத்திற்கு உட்படுகின்றது. இந்த நிலையானது தொடர்ந்து நீடிக்கும் போது இதற்கு ஆளானவர்கள் சமுதாயத்திற்கு பொருத்தமில்லாத இயல்பு நடத்தை உடையவர்களாக மாறிவிடுகின்றனர். அப்பா துணை நிற்பேன். உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் குழந்தையே. ஏன் குழந்தையை இப்படி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்? இனிதான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது. மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு. எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். நான் உடனிருந்து உனக்கு நன்மையை மட்டுமே செய்து தருவேன். மனதில் வைத்துக்கொள். சொன்ன வார்த்தையை காப்பாற்ற என் உயிரை கூட நான் கொடுப்பேன். அதுபோல் என் வார்த்தையில் ஒருபோதும் பொய்மை கலந்திருக்காது. உன் வார்த்தைகள் புரியாதவர்களிடம் சென்று புரிந்து கொள் என்று போராடாதே. அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு. நீ அமைதியாக இரு. எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி புரிய வைத்து உன்னிடம் நான் சேர்ப்பேன் தங்கமே. யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்றும் உன்னுடன் உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன். என் அன்பு மாசியும் என் செல்ல குழந்தையாகிய உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே. உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது. உன் வாழ்க்கை நீ விரும்பியபடியே அமையப் போகின்றது. மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகின்றது. இந்த சாகி மேல் சந்தேகம் வேண்டாம். நல்லதே நடக்கும். நீ பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன். என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பு. நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். நீ கொடுத்ததை விரைவில் உன் குடும்பம் மகிழ பல மடங்காக தரப்போகின்றேன். உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன். செல்வத்தாலும்
சுற்றத்தாலும் இளமையாலும் யாரும் கர்வம் கொள்ளாதீர்கள். என்றைக்காவது ஒரு நாள் இவையெல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும். அதனால் வாழ்நாளுக்குள் கடவுளை அறிய முற்படுங்கள். இல்லாததை நினைத்து வருத்தப்படும் மனதிற்கு இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைய பழக்கப்படுத்து. நான் யாரிடமாவது ₹1 தட்சணையாக பெற்றால் அதை 10 மடங்காக திருப்பிக் கொடுப்பேன். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே. கலங்காதே. நான் உடனிருந்து அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன். கவலையை விடு. தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது. போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன் தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன். உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போதே உன் துன்பத்தை துடைக்க உன் சாயப்பா நான் ஓடோடி வருவேன். உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே. நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும். என் அருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர்ந்து கொள். உன் அனுபவத்தை வைத்தே நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்று. மன அமைதியை பெறுவா. உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு. இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றமே கிடையாது. உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன். நான் உனக்காக இருக்கும் போது நீ ஏன் வருத்தப்படுகின்றா? உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க உன் சாயி உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். அன்பு, நேர்மை, பொறுமை, நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் நீ என்னோடு இருப்பாய். நான் உன்னை மோசமான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றினேன். நீ கடந்த பல வருடங்களாக செய்த பக்தி பலன் தரும் நேரம் வந்துவிட்டது. உனக்கான நல்ல நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தங்கமே. கலங்காதே. உன் சாகி உன் அருகில் தான் இருக்கின்றேன். உன் பக்தியால் நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். உன்னுடைய ஆசைகளை கூடிய விரைவில் நிறைவேற்றுவேன். எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் தங்கமே. விரதம் இருந்து நீ வேண்டி வந்த காரியங்கள் விரைவில் கைகூடும். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். நீ முயற்சி செய்தால் மட்டுமே அதனை அடைய முடியும். நீ எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். உனக்கு ஒரு துணையாக இருந்து உன்னை நான் வழி நடத்துவேன். உன் கஷ்டங்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ முன்னேறு. துணையாக உன் சாயி இருக்கின்றேன். நீ இந்த சாயப்பாவுக்கு நன்றி சொல்ல தயாராக இரு. நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது உன்னை வந்து சேரும் நேரம் இது. மகிழ்ச்சியாக இருப்பாய். சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது தங்கமே. ஏதோ ஒரு காரணத்தால் சாகி உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி கொள். நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே ஸ்மரணை செய்து தியானம் செய்து உன் வேலையை செய். அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன். கவலைப்படாதே. உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்வதால் மட்டும் நிம்மதி வருவதில்லை குழந்தையே. மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை. உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும். சந்தோஷமும் நிம்மதியும் வெளியில் தேடாதே. ஏனென்றால் அது வெளியில் இல்லை, உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கின்றது. சாகி நாமும் உச்சரிப்பதால் கஷ்டங்கள் விலகுவது மட்டுமல்ல, வர இருந்த கஷ்டங்கள் கூட கால் தெரிக்க ஓடிவிடும். உன் துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் தங்கமே. நான் ஒருவரின் வாழ்க்கையில் நுழைந்தால் அவரது வாழ்க்கை ஆரம்பத்தில் கடினமாகிவிடும். மேலும் வாழ்க்கையின் பிற்காலம் மகிழ்ச்சியாக இருக்கும். உனது அன்பில் நான் உருகிப் போயுள்ளேன். நான் உன்னை பார்க்க வரப்போகின்றேன். நீ கேட்டதையும் தரப்போகின்றேன். அதிசயம் நிகழ்த்தப் போகின்றேன். நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகின்றது. எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதில்லை குழந்தையே. இதையும் நீ கடந்து செல்வா. இதற்கு உன் சாயப்பாவின் துணை உண்டு. மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்களே என்று நீ புலம்பாதே. உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும்.
எது நடந்தாலும் ஒன்று நினைவில் கொள். துன்பங்கள் வருவது உன்னை காயப்படுத்துவதற்கு அல்ல, பக்குவப்படுத்த. இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வார். கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே. நம்பிக்கை இருந்தால் சித்திரத்திலும் உயிருடன் இருப்பேன். உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கின்றேன். நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கை வை. உன் வழி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகின்றேன். கலங்காதே தங்கமே. அவமானம் மட்டும்தான் உன் தன்மானத்தை கூட்டிட்டும் ஆகிடும். ஆகையால் அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே. எதையும் தைரியமாக எதிர்கொள். நீ கேட்ட வரமெல்லாம் உன் வாசலில் உனக்காக தவம் இருக்கும் குழந்தையே. எண்ணிய வாழ்வு எளிதில் அடைவா. நன்மைகள் நல்கிடும். நினைத்த காரியங்கள் நலமுடன் கூடும். அனைத்திலும் இனி ஜெயமே. குழந்தையே, குழப்பத்தில் நீ இருக்கும் போது, மனம் நிம்மதியில்லாமல் இருக்கின்ற போது, வீட்டில் உன் சாயப்பாவின் அருகில் அமர்ந்து என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. அப்போது உன் மனம் அமைதியடைவதை நீ உணர்வாய். நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் உன் சாகி நான் அறிவேன். உன்னை ஆட்டுவிப்பவன் நானே. எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே. உலகத்தின் ஆதாரம் நானே. யார் என்னை மனதார நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு எப்போதும் துன்பம் நேராது. வாழ்க்கை மாறுமா என்று யோசித்துக் கொண்டே இருக்கின்ற நேரத்தில் கிடைத்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் குழந்தையே. சாகி கதை கேட்பவருக்கு சகலமும் கைகூடும். அற்புதங்கள் விளையும். அதிசயங்கள் நிச்சயம் மலரும். இப்போது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது அனைத்தும் என் செயல்களால் மட்டும்தான் நடக்கின்றது என்பதை நீ என்றுமே நினைவில் கொள். நேரம் கடினமாக இருக்கும் போது கடவுள் எங்கே என்று நீங்கள் உண்மையில் என்னுடன் இருக்கின்றீர்களா சாயப்பா என்றும் கேட்கின்றீர்கள். ஆசிரியர்கள் எப்போதும் தேர்வின் போது அமைதியாகத்தான் இருப்பார்கள் என்பதை நினைவில் கொள். முன்பிருந்த வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே. இன்று நீ என்னுடன் இருக்கின்றாய் என்றெண்ணி நிம்மதி கொள் தங்கமே. என்னை ஆத்மார்த்தமாக வணங்கும் என் பக்தனுக்கு நான் என்றும் நிழலாக இருப்பேன். எல்லா நற்காரியங்களிலும் அவனுக்கு முன்பாக நான் சென்று நிறைவேற்றுவேன். ஒவ்வொருவருக்கும் எது சிறந்தது, எது பொருத்தமானது என்பதை அறிந்து நான் கொடுப்பதை என் முகத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீ எப்போதும் ஒரே மாதிரி இரு. பச்சோந்தி போல் மாறாதே. நீ எடுத்திருப்பது மனித பிறவி. பாவம் புண்ணியம் என அனைத்திற்கும் ஏற்றாற் போல்தான் வாழ்க்கை அமையும். அதற்காக நீ யாரிடமும் விலை போகாதே. அதை என் பிள்ளையான உனக்கு அழகல்ல. நான் சொல்வதை புரிந்து கொண்டு நடந்து கொள். இப்போது விழித்துக்கொள். என் ஆசி என்றும் உனக்குண்டு. உன் விதியை முன்கூட்டியே நான் உனக்கு சாதகமாக மாற்றி எழுதிய பின்தான் நீ முதலாக என்னை பார்த்தது மற்றும் என்னுள் லயமானது எல்லாம் நடந்தது. அதனால் கவலை வேண்டாம். உனக்கான மகிழ்ச்சி காத்திருக்கின்றது. அது விரைவில் தடுப்பார் யாருமின்றி உன்னை வந்தடையும். சில காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன். பெற்றுக்கொள் தங்கமே. அளவில்லா அன்பு இருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். தளராதே. துணிந்து செல். செய்வது துணிந்து செய். அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப் போவதில்லை குழந்தையே. உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உனக்கு உதவப் போவதும் இல்லை. பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றான். விட்டு செல்ல காரணம் தேடி போனவர்களை நினைத்து குழம்பி புலம்பாதே. அவர்களின் தேவைகள் உன்னிடம் முடிந்து போனது. அவர்களின் பொழுதுபோக்கு உன்னால் நிறைவேற்றப்பட்டது. அவ்வளவுதான் குழந்தையே. எதை நினைத்தும் கலங்காதே. மற்றவர்கள் உன்னை பற்றி எப்படி நினைக்கின்றார்கள் என்பது முக்கியமில்லை. உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதே முக்கியம். உன் மனதின் தரத்தை பொறுத்தே உன் வாழ்வு. உன் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தே உன் ஆனந்தம். காலம் உனக்கு கண்டதை காண்பித்து மயங்கச் செய்யும். நீ அதில் சிக்கிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையை அது அழிக்கச் செய்யும் என்பதை மறந்து போகாதே. இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசி. உன் வாழ்க்கை அழகாக மாறும். யார் வழிகள் தந்தாலும் அனைத்துக்குமான மருந்து நான் மட்டுமே உனக்கு. கலங்காதே. நீ என்னிடம் வேண்டியதற்கேற்ப நான் உனக்கென்று காட்சி தருவேன்.
ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன் தங்கமே. என்னை வரவேற்க தயாராக இரு. நீதான் ஜெயிக்கப் போகின்றா. எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே. உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் துணையிருப்பேன். சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதே. எப்போதும் ஆனந்தம் நிரம்பியவர்களாக இரு. மரணம் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். கவலையே வேண்டாம். அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கின்றேன். முதலில் நம்பிக்கையுடன் இருந்த நீ இப்போது மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டார். ஒவ்வொரு நாளையும் கஷ்டப்பட்டு நகர்த்தி வருகின்றார். என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன். உன் வாழ்வில் சிறு சறுக்கல் தான் ஏற்பட்டுள்ளது. கவலை வேண்டாம். உன் தந்தை நான் இருக்கின்றேன். உன்னை கை தூக்கிவிட. எனது கடமை வெகு விரைவில் நடக்கும். நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன். என்னை நீ கெட்டியாக பிடித்துக்கொள். புதிய வழிகளை நான் உருவாக்கி தருவேன். உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்று உன் இல்லம் தேடி வருவேன். காத்திரு. உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது. அற்புதங்கள் நிகழ உள்ளது. உன் பிரார்த்தனையையும் பக்தியையும் கண்டு என் மனம் ஆனந்தம் கொண்டது. நீயும் உன் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள். என் சாகி நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே. யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதே. இன்று நீ பலம் மிக்கவராக இருக்கலாம். ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது. உன் வாழ்க்கைக்கான சிறந்த திட்டம் என்னிடம் உள்ளது. உனக்கானது எல்லாம் வரிசையாய் வந்து குவியப் போகின்றது. உன்னை பற்றி ஒருவன் குறை பேசுகின்றான் என்றால் அவன் நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமையை சுமப்பதற்கு தயாராகின்றான் என்று அர்த்தம். நன்கு அறிந்து கொள். ஒருவன் இன்னொருவனை பற்றி குறை பேசும்போது அவன் அனுபவிக்கும் மனசங்கடங்கள் அனைத்தும் திசை திரும்பி குறை பேசுபவனிடம் சென்றடையும். அதனால்தான் மனிதனின் வாழ்க்கை ஒரு நிலையில் இருப்பதில்லை. எதையும் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமையும். நான் கொடுக்கப் போகும் தீர்ப்பு நிரந்தரமானது. ஒரு வினாடியில் உன் தலை எழுத்தையே மாற்றும் சக்தி எனக்கு இருக்கின்றது. என்னை நம்பு தங்கமே. உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.